நலாஸ் நாட்டு சர்க்கரை நலமுடன் வாழ நலாஸ் இந்தியாவிலேயே நாட்டு சர்க்கரைக்கு ISI முத்திரை மற்றும் அக்மார்க் அங்கீகாரம் பெற்ற ஒரே நிறுவனம். தொடர்புக்கு 9047045000. ஆளுமை மிக்க அரசியல்வாதியாக பியோர் பாலிடிக்ஸ் பயிற்சி பட்டறை, நேரடி இணைய வழி வகுப்புகள். உங்கள் சீட்டிற்கு முந்துங்கள். 7338824242. சாணக்கிய நேயர்களுக்கு வணக்கம். நம்ம கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணலாம் அப்படின்னு இன்றைக்கி நாம் திரட்டிப்பால் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஒன்று பாலில் பண்ணுவோம், இல்லைனா தேங்காயில் திரட்டிப்பால் பண்ணுவோம். மாம்பழத்தில் திரட்டிப்பால் பண்ணி பார்க்கலாமா? இன்றைக்கி நாம் பண்ண போகிறது மாம்பழ திரட்டிப்பால். இதுக்கு இந்த மாதிரி ஒரு சைஸ் பழம் எடுத்துருக்கிறேன். இந்த பழத்துக்கு வச்சு நான் உங்களுக்கு மற்ற இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே சொல்கிறேன். இந்த பழம் நல்ல பழுத்த பழமாக இருந்தால் என்ன வருமோ அதே சைஸ் தான் எடுத்து பல்பாக செஞ்சு வச்சுருக்கேன். பாருங்கள், நல்ல கலர் எப்படி வந்திருக்கு பாருங்கள். ஏன்னா மாம்பழ சீசன் இல்லையா, சீசனில் வர பழம் இந்த மாதிரி இருக்கும். மாம்பழ திரட்டிப்பால் செய்யலாமா? இந்த ஸ்பூன் தான் போட்டிருக்கேன், பார்த்துக்கோங்க. ரொம்ப குட்டி ஸ்பூனு. இதில் 2 ஸ்பூன் போட்டிருக்கேன். அது ஏன்னா இந்த பாத்திரத்தில் அது ஒட்டாமல் வரணும் ஈஸியாக அப்படிங்கிறதுக்காக. ரொம்ப ஹீட் ஆகணும் அப்படிங்கிறதுலாம் இல்லை. நம்ம ஏற்கனவே அது இன்றைக்கி இப்போல்லாம் நமக்கு இருக்கிற வெயிலுக்கு அது ஆல்ரெடி இலகி தான் கொடுத்துருக்கு. ஸோ அதை அப்படியே வச்சுட்டு பாருங்கள், அப்படியே இந்த பல்ப்பை அதில் கொட்ட வேண்டியதான். ஆக்சுவலாக அதில் 1-2 குட்டி குட்டியாக பீஸ் அம்பிட்டா கூட நமக்கு தப்பு கிடையாது. ஏன்னா இது நம்ம வச்சு சாப்பிட்ற பொருள் இல்லை. செஞ்ச உடனே காலி பண்ணிவிடுவோம், அளவாக தான் செய்வோம். அதனால் குட்டி குட்டியாக ஏதாவது தென்பட்டுதுன்னா அதுக்காக திரும்ப போய் மிக்சியில் போட்டு ஸ்மாஷ் பண்ணி அதெல்லாம் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. இது நல்லா கொஞ்சம் கெட்டி ஆகணும், இந்த பச்சை வாசனை போகணும். பச்சை வாசனை போனதுக்கப்புறம் நம்ம தேங்காவை ஆட் பண்ணணும். அப்போ தான் அது சீக்கிரம் இதோடு சேர்ந்து வரும். நம்ம யூஸ்வலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம குலாப் ஜாமுன்லாம் செய்யும்போது வெனிலா எசன்ஸு, ரோஸ் எசன்ஸ் இதெல்லாம் ஆட் பண்ணுவோம். அந்த எசன்ஸை ஆட் பண்ணுறதுக்கு பதிலாக நம்ம ஒரு திரட்டிப்பால் செய்யும்போது இந்த மாதிரி மேங்கோவை ஆட் பண்ணோன்னு வச்சுக்கோங்க. இந்த மேங்கோ பல்ப்பை, மேங்கோவோடதும் சாப்பிட்ட மாதிரி இருக்கும், அந்த ஃப்ளேவரும் இருக்கும், ரொம்ப புதுசாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஒரு 2 நிமிஷம் அப்படியே விட்டோன்னு வச்சுக்கோங்க, அது கொஞ்சம் பச்சை வாசனை போகும். அதுக்கப்புறம் நம்ம மற்றதெல்லாம் ஆட் பண்ணலாம். பாருங்கள், நம்ம போடும்போது கெட்டியாக இருந்த மாதிரி இருந்தது, ஆனால் இப்போ பாருங்கள் கொஞ்சம் தண்ணியாக இருக்கிற மாதிரி இருக்குது. திரும்பவும் இது வெந்து வரும்போது திரும்பவும் கெட்டியாகிடும். ஸோ என்னடா நம்ம கெட்டியாக போட்டோமே தண்ணி ஆயிடுச்சு அப்படிலாம் யோசிக்க தேவையில்லை. அதில் இருக்கிற தண்ணி வெளியில் திரும்பவும் கெட்டியாகும். இந்த பாருங்கள், ஆக்சுவலாக இந்த பாத்திரத்தில் இப்போயே கூட ஒட்ட மாட்டேங்குது பாருங்கள். இப்போ நம்ம இந்த கோகோனட்டை இதில் ஆட் பண்ணலாம். பாருங்கள், டெசிகேட்டட் கோகோனட் நம்ம எடுத்து வச்சுருக்கோம் 100 கிராம்ஸு. அதை இதில் போட்டுட்டு நல்லா இதோடு சேர்த்தி விடுங்க. டக்குன்னு கெட்டி ஆகிடும். ஏன்னா அது ஆல்ரெடி ப்ராசஸ் ஆகி தானே இருக்குது, அதனால் சீக்கிரமாக கெட்டி ஆகிடும். இப்போ எடுத்து வச்சுருக்கிற சர்க்கரையை இதோடு நம்ம ஆட் பண்ணுறோம். இந்த சர்க்கரை இலகும்போது கொஞ்சம் இலக்கம் கொடுக்கும். அப்போ நம்ம கட்டிப்படாமல் திரும்பவும் கிளறி விடணும், அவ்வளோதான். இப்போது இந்த மில்க் பவுடர் 2 ஸ்பூன் மில்க் பவுடர் வச்சுருக்கோம்ல, அதையும் இதில் எடுத்து போடலாம்.
மாம்பழம், தேங்காய், ஒரு 4-5 ஸ்பூன் பால், இல்லைன்னா 2 ஸ்பூன் பால் பவுடர். ஆக்சுவலாக இது நல்லா பைண்ட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க, நம்ம கார்ன்ஃப்ளவரே போட தேவையில்லை. பைண்ட் ஆகலைனா தான் நமக்கு அது போடணும். பட் அது போடும்போது நமக்கு டக்குன்னு நல்ல பைண்ட் ஆகி கிடைக்கும். இதுக்கு ஒரு 5 நிமிஷம் ஒரு ஆயிருக்குமா, ஒரு 5லேருந்து 7 நிமிஷம் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு 2 ஸ்பூன், முதல்ல ஒரு 2 ஸ்பூன் விட்டோம், இப்போ ஒரு 2 ஸ்பூன் விடுறோம். பாருங்கள், அழகாக சட்டியில் ஒட்டாமல் வந்துருச்சு. அவ்வளோதான். இதை கொஞ்சம் ஆற வச்சிட்டோம் அப்படின்னா கெட்டி ஆகிடும். அதுக்கப்புறம் லைட்டாக பால் வேணுமோ, என்ன ஷேப் வேணுமோ நீங்கள் அதை செஞ்சு அதுக்கு மேலே டெக்கரேட் பண்ணிட்டீங்கன்னா மாம்பழ திரட்டிப்பால் ஓவர். பாருங்கள், சும்மா 1/2 hour வந்து ஃபேன் காற்றுல தான் வச்சுருந்தேன். நல்ல கன்சிஸ்டன்சி கரெக்டாக ஆறி வந்திருக்குது. லைட்டு சூடு இருக்குது. லைட் சூடு இருக்கும்போது பிடிச்சா தான் நல்லாயிருக்கும். வெறும் கையோடையே பிடிக்கலாம். பட் ஒட்டாமல் வரணும் அப்படின்னா லைட்டாக கையை அப்படி நெய் வச்சு க்ரீஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து உருண்டை பிடிச்சிட்டு டெக்கரேட் பண்ணிடலாம், நல்லாயிருக்கும். நம்ம என்ன ஷேப் வேணுமோ பண்ணிக்கலாம். ஆக்சுவலாக நீங்கள் மேங்கோ மாதிரி ஷேப் பண்ணலாம், இல்லை நம்ம கொழக்கட்டை பண்ணுறோம்ல அந்த மாதிரி ஷேப் பண்ணலாம். அப்படி டிஃப்ரெண்ட்டாக பண்ணலாம். இன்னொரு ஐடியா என்னென்னா, நீங்கள் கொழக்கட்டைன்னு சொன்னோடனே ஞாபகம் வருது, இதை பூரணம் மாதிரி யூஸ் பண்ணி நம்ம வந்து கொழக்கட்டைக்குள்ளே வச்சு பிடிக்கலாம். இல்லைனா சுயம் மாதிரி கூட எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுக்கலாம். அதுவும் டிஃப்ரெண்ட்டாக ரொம்ப நல்லாயிருக்கும். நான் அதுவும் செஞ்சு பார்த்துருக்கேன், ரொம்ப நல்லா வரும். பாருங்கள், வீட்டிலையே நாம் அழகாக செஞ்சுருக்கிற மாம்பழ திரட்டிப்பால் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். டேஸ்ட்டு வந்து அள்ளிட்டு போகும். நெக்ஸ்ட் வீக் இன்னொரு டிஷ்ஷோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.